இல்லைங்க, வெற்றி வாழ்த்துக்கள். நான் வந்து என்னென்ன செய்வேன்னு செயல் திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கேங்கய்யா. பார்த்து நீங்கள் படித்து பாருங்க. இந்த ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்கய்யா. வணக்கம் உறவுகளே. நாம் தமிழர் கட்சியின் இளம் வேட்பாளர் 2026ஆம் ஆண்டு கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி இளம் வேட்பாளர் பேரறிவாளர் தனது தொகுதி மக்களோட நம் வாக்கு மட்டுமே போறது கிடையாதுல்ல. நமக்கு எதுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்கன்னா சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அது செய்யாம யார் அதிகமா ஓட்டு காசு கொடுப்பா, யார் பரிசு பொருட்கள் கொடுப்பா, யார் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறா, அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம்னா அது ஜனநாயகமே கிடையாது. காசு இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அதுல என்ன ஜனநாயகம்? அதனால இந்த ஒரு முறை கண்டிப்பா வாழ்த்துக்கள், வெற்றி வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர். வணக்கம்மா. வரக்கூடிய தேர்தலில் நான் இந்த தொகுதியில வேட்பாளரா நிக்கிறேன். நீங்க தான் நிக்கிறீங்களா? சீமான் கட்சி இருக்கேன், அது சார்பா நான் வேட்பாளரா விவசாய சின்னத்துல நிக்கிறேன். ஓ, சீமான் இந்த தம்பி தான் நிக்கிறீங்களா? இந்த தம்பி தான் நிக்கிறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி சரி. பெரிய ஒரு சாதாரண ஒரு சாமானிய வீட்டு மகன் தான் நானு. கோடீஸ்வரன்லாம் கிடையாது. அதனால ஒரு எளிய பிள்ளைக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. எத்தனையோ கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, உங்க வயசுக்கு சின்ன வயசுல இருந்து போட்டிருப்பீங்க. எத்தனையோ பேர்த்த நீங்க அதிகாரத்துல உட்கார வச்சு அழகு பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு முறை புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தெற்கு தொகுதி, நம்ம தொகுதி தெற்கு தொகுதி. ஆமா, இந்த தெற்கு தொகுதியில நான் நிக்கிறேன். நான் போட்ட கட்சிகளுக்கே போடாம இந்த ஒரு முறை மாற்றி போடுங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துல ஆமா, நான் இந்த பகுதி ரோடு நல்லா போடணும்னு சொல்லி நான் திங்க கம்மியாச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மனு கொடுக்குறோம். நல்ல தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறோம். சாக்கடை அடைப்படுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறோம். இப்படி நிறைய மனுக்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? அதனால நான் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து நான் காசு கொடுத்து ஓட்டுக்களை வாங்கிட்டு போகிற ஆள் நான் கிடையாது. நான் சொல்றேன், நான் வந்து ஒரு சாதாரண எலி விட்டு மகன் தான். இருக்கிறவன் கொடுப்பான், 500 கொடுப்பான், 1000 கொடுப்பான். எல்லாருமே நம்ம மாறினா எல்லாருமே மாறிடுவாங்க. முதல்ல நம்ம மாறணும். நீங்க மாறினா இவங்க மாறுவாங்க, இவங்க மாறினா எல்லாருமே மாறிடுவாங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த பையனுக்கு நான் ஒரு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவானா, ஒரு ஓட்டு நான் போட்டு வேஸ்டா போயிருமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இவ்வளவு காலம் நம்ம போட்ட ஓட்டெல்லாம் வேஸ்டா தான் போயிருக்கு. நம்ம ஓட்டு போட்டு அவன் வந்து நல்லதை செஞ்சிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் வருவாங்க. ஆனா நான் இந்த பகுதி பிரச்சனைகளுக்காக நான் தொடர்ச்சியா நின்றுருக்கேன். அந்த உரிமையில நான் உங்ககிட்ட வாக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. எப்படிறாங்கய்யா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு வந்திருக்கேன். ஆமாங்க. நல்லா வருவீங்க. என்ன படிச்சுக்கிறீங்க? டிப்ளமோங்க, ஈசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். நான் இவர் பேச யூடியூப்ல கேட்காத நாளே இல்லை, அன்னாடு கேட்பேன். அப்படிங்க. நான் முதல்ல அதெல்லாம் இருந்தேன், மது இருந்தான்ல உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது லீமெயில்ல ரூம் போட்டுக்கும்போது அங்கே போய் பார்த்துருக்கேன். இல்லை நம்ம பசங்க எல்லாம் அவங்களுக்கு இல்லை அவைத்துல இருந்தேன். அப்பெல்லாம் இருந்தாங்க, மாடி செயலாளராக போட்டாங்க. அப்படி போட்டு எனக்கு வந்து இவரை பிடிக்கும், சீமான பிடிக்கும். கண்டிப்பா என்னுடைய ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். கோவை தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சட்டமன்ற வேட்பாளர் தம்பி பேரறிவாளன் அவர்கள் மக்களோடு மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாம் தமிழர் கட்சியின் இளம் வேட்பாளர். மாற்றம் கண்டிப்பா தெரியும், அதாவது தெரியுது. பேசிட்டு இருந்தாரு, சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு ஓரமான அங்க இன்னொரு பேசிட்டு வந்தோம். சரி, விவசாயம் எளிய மகன் நிக்கிறேன், வாய்ப்பு கொடுங்க. நான் அந்த தொகுதியில போட்டிடுறானா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மறக்காம ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துல நான் போட்டிடுறேன். நாங்க வந்து பண்ணுங்க. ஆமா, நாங்க போடுறோம்.
சட்டமன்ற தேர்தலில் நான் அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாங்க. மறக்காம ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. கண்டிப்பா பண்ணிடலாம். ஆமாம், நான் விவசாய சின்னத்தில் போட்டிடுறேன். நான் வந்தால் என்னென்ன செய்வேன்றது செயல்திட்டங்களை பின்னாடி கொடுத்துருக்கேன், சரி படிச்சு பாருங்க. சரி. நான் உங்களுக்கு நான் ஒரு புதிய முகமாக தெரியலாம். ஆனால் நான் இந்த பகுதி பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மனு கொடுக்கறது, போராடி இருக்கோம், வழக்கு வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் என்னை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு மகனோ இல்லை அரசியல் வீட்டு மகனோ கிடையாது. சாதாரண ஒரு எளிய பிள்ளை நான் வேட்பாளராக நிற்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, மகிழ்ச்சி. வரக்கூடிய சட்டமன்ற சீமான் சின்ன விவசாய சின்னம் பேர் வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கீங்க, எத்தனையோ தலைவர்களை நீங்க பார்த்துருக்கீங்க. விவசாயிக்கு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அஞ்சு சொல்லிட்டு போறாங்க. அதல்ல, நான் முதல் வாக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். என்னுடைய தரப்புல 5 ஓட் என்னது என் மனைவி, என்னுடைய குழந்தை, மருமகன். நான் சொன்னா கேட்பான், நான் சொன்னா கேட்பேன். இதில் போடுறான் என்ன உங்களுக்கு தெரிஞ்சு வருவாங்க. கண்டிப்பா பசங்க நானும் நான் இந்த விவசாய சின்னத்தில் போட்டிடுறேன். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் என்னென்ன செய்வேன் அப்படின்ற செயல்திட்டங்களை பின்னாடி கொடுத்துருக்கேன். ரொம்ப படித்து பாருங்கள். இது மற்ற கட்சி நீங்கள் சின்னத்துக்கு போட்டுறாதீங்க. இது எங்களுடைய இங்கே கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய உழைப்பினால இந்த தேர்தலால் நாங்கள் இந்த ரூல்ஸ் அடிச்சிருக்கோம். எங்களுடைய சொந்த காசு போட்டு அடிச்சிருக்கோம். அதனால் ஒரு சாமானிய வீட்டு பையன் நான் தேர்தலில் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். நான் நம்புறேன். விவசாய சின்னம் நம்ம பகுதியில் மரக்கன்று. நம்ம கோயம்புத்தூரில் காற்று ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காற்றோட தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம மரக்கன்று வைக்கிறது மூலமாக தான் அதை சரி செய்ய முடியும். இந்த இடத்துல வைக்க முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல மரக்கன்று வச்சு சரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டேன். உங்கள் வயசுக்கு எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திருப்பீங்க. இந்த ஒரு முறை நம்ம வீட்டு பையனாக நினச்சி எனக்கு வாக்கு செலுத்துங்க. கண்டிப்பாக நான் கோடீஸ்வரன் மகன்லாம் கிடையாது. சாதாரண ஒரு சாமானியமாக நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு அந்த தேர்தலில் போட்டிடுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, கண்டிப்பாக எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் வருவாங்க, காசு கொடுப்பாங்க, பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கோங்க. கொடுக்க தான் செய்வாங்க எல்லாம். நம்ம வாங்கிட்டு நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும்? ஏன்னா நம்ம மாறினாதான் நம்ம பகுதியெலாம் மாறும். இப்போ நினச்சி பாருங்க, ஒருத்தர் திருடான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட நம்ம வீட்டு சாவியை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் திருடன், அவன் எப்படி நம்ம வீட்டு சாவி கொடுக்க மாட்டான். ஆனால் இவ்வளோ காலம் நம்ம அவன் ஊழல் பண்ணுறான்னு தெரியும், கொள்ளையடிக்கிறான்னு தெரிஞ்சு நம்ம அவனுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா தப்பு. நம்ம அவன் பகுதி மாறணும், எல்லாமே மாறணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதை சிந்திச்சு ஓட்டு போடணும். அவ்வளோதான். நீங்கள் எனக்கு சிந்திச்சு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுவீங்க, நான் நம்பிக்கையோட போடுறேன். கண்டிப்பாக நன்றி. எளிய சரி சரி. இப்படி நாங்கள் வந்திருக்கோம். மறக்காம விவசாய சின்னத்தில் வாக்கு நெல்லிக்காய். கோவை தெற்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியின் இளம் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் தம்பி பேரறிவாளனுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள். கண்டிப்பாக உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை அவங்களுக்காக போராடி தீர்த்து வைப்பார். தொகுதியை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக வெற்றி வேட்பாளர் பேரறிவாளன் உங்கள் தொகுதியின் முன்னேற்றத்துக்காகவும் உங்கள் முன்னேற்றத்துக்காகவும் கண்டிப்பாக பாடுபடுவார். நன்றி உறவுகளே. அண்ணன் சீமானோடு சட்டமன்றம் செல்லும் மற்றுமோர் வெற்றி வேட்பாளர் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பி பேரறிவாளன் அவர்கள். வெற்றி நிச்சயம்.